ராதே ராதே. இப்போ நம்ம இருக்கிறது விட்டல் ருக்மிணி டெம்பிள், கோவிந்தபுரம். கோவிந்தபுரம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, போதேந்திரால் மடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஆடிதுறை ஹைவேல இருக்குது. என்னோடய நேட்டிவ் டவுன் மாயவரம் அப்படின்றதுனால நாங்கள் அங்கேருந்து வந்திருந்தோம். வெக்கேஷனுக்கு வந்திருந்த போது இந்த கோயிலில் எப்படி பண்டர்பூரில் சுவாமி இருப்பாரோ அதே மாதிரியே பாண்டுரங்கனும் ருக்மிணியும் இருப்பார். இந்த கோயில் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதோட சரௌண்டிங்ஸும் எப்படி பண்டர்பூரில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். சவுத் பண்டர்பூர் அப்படின்னு கூட இதுக்கு பேர் இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு தேர் ரீசண்டாக நடந்தது. அந்த கோல்டு தேர், தங்க ரதம், அதில் பாண்டுரங்கனை ஒரே ஒரு ஊர்வலா மாதிரி கூட்டின்னு போனால் அது ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றதாக இருந்தது ரீசெண்டாக நடந்ததில். இங்கே ஏகாதசி, ஆஷாட ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, கோகுலாஷ்டமி அது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் அந்த நேரத்தில் போனீங்கன்னா பஜன் நடக்கும், நல்ல பூஜை நடக்கும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கோகுலாஷ்டமி நேரத்துக்குலாம் போனீங்கன்னா 10 நாள் பெரிய ஒரே ஒரு உற்சவம், நிறைய பூஜை, அந்த மாதிரி எல்லாமே இன்க்ளூட் ஆகி இருக்கும். இந்த இடத்துல ஒரு பெரிய கோஷாலை இருக்குது. இந்த கோஷாலையில் ரஃப்லி 1000 கவுஸ் இருக்குது. 450 ரெஸ்கியூடு கவுஸ், அதாவது அபேண்டன் பண்ண இந்தியன் கவுஸு. மிச்சது எல்லாமே விருந்தாவன், மதுரா, துவாரகா, குஜராத், அந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து வந்திருக்கு. இங்கேருந்து வந்த எல்லா கவுஸும் it is bred by Indian cows and it is believed to be the descendants of the cows which were with Krishna. இந்த இடத்துல இருக்கிற கோஷாலையோட பாட்டசாலையும் ஒரு பெரிய